கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சஞ்சீவி அண்ட் சித்தார்த் உங்கள் ரெண்டு பேருடைய பார்வைகளையும் பெறணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃப்ரம் எனி டைம் நவ் இந்த கூட்டம் முடிந்து இதோட அவுட்கமும் நமக்கு வரப்போகுது. சஞ்சீவி, நீங்கள் டெல்லி அரசியலை உற்று கவனிக்கிறவர். இந்த காங்கிரஸ், பாஜக இவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது விரைவிலேயே வரப்போகுதுங்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கா? நாட் எனி டைம் சூன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பிஜேபி அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க பின்னணியில. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி சத்தம் எதுவும் வரல. ஒரு 3 நாள் முன்னாடி கூட பாத்தீங்க அப்படின்னா சடனா தேர் வாஸ் a news in the morning, இது போல ஸ்பெஷல் செஷன் வைக்க போறாங்க ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 17க்கு அப்புறம் வைக்க போறாங்க, அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சது. அதுக்கப்புறம் அன்று இரவே பாத்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து இது பொய்யான செய்தின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. காலையில சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட், ஈவினிங் உடனே அதோட ஸ்டாண்ட் மாறி இருக்கு. சோ அவங்க நம்பர்ஸ் கிடைச்சிச்சுன்னா கூட்டுவாங்க, இது இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, இல்லன்னா வராது. அதுதான். ஆமா, நேத்து கூட பாத்தீங்கன்னா பஞ்சாபோட எஸ்ஏடி பார்ட்டியோட சீஃப் பாதல் அவர்கள் போய் பிரைம் மினிஸ்டர் பாத்திருக்காரு. நம்ம ரமேஷ் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் எஸ்ஏடி போன்ற பார்ட்டிஸ், அதாவது நியூட்ரலா இருக்கக்கூடிய பார்ட்டிஸ வந்து சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க YSRCP, பிஜேடி போன்ற பார்ட்டிக்கு பெருசா எம்எல்ஏஸ் கிடையாது, 1-2 எம்பிஸ் இருக்காங்க ராஜ்யசபால. சோ அவங்களுடைய சப்போர்ட் வந்து பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பஞ்சாபோட மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது தொடர்பாகவும் அந்த மீட்டிங் நடைபெற்றது சொல்றாங்க. நேஷனல் லெவல்ல ஒரு ரீஅலைன்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் பிறகு பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் நீங்க சொன்ன மாதிரி 3 ஸ்டேட்ல டோட்டலா வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. சோ அந்த டிஎம்சில இருக்கக்கூடிய 20 எம்எல்ஏஸ் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க, தாண்டி தனிப்பட்ட முறையில் நிறைய எம்பிஸ் இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் என்சிபி சரத் பவாருடைய பார்ட்டி கூட இந்த வாட்டி டீலிமிட்டேஷன் சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 7-8 எம்பிஸ்க்கு வந்து குறைவா இருக்காங்க. அந்த எம்பிஸோட கன்சர்ன் கிடைச்சிச்சு அப்படின்னா தொடர்ந்து கண்டிப்பா வந்து எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வருவாங்கன்ற மாதிரி தகவல் இருக்கு. ஓகே சித்தார்த், உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்க. இது இந்த கூட்டத்துடைய தீர்மானமாக ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பது இருக்குமா, இல்ல நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது இப்போ நம்ம நேஷனல் லெவல்ல எப்படி பாக்குறோம்னா, இப்போ பங்கிப்பூர் பைப்போலுக்கு அப்புறமும் இந்த ஜன்தன் மந்தர் ப்ரொடெஸ்ட்க்கு அப்புறம் இந்த தர்மேந்திர பிரதான் அதுக்கப்புறம் பாஜகவுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கா, நேஷனல் லெவல்ல அவ்வளவு வரவேற்பு இருக்காங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை. சோ ஒரு ஃபென்சிட்டஸா இருந்த கட்சிகள்லாம் கூட இப்போ அவங்க நிலைப்பாட மறுசீலனை செஞ்சு அங்கேயே போய் நம்ம அன்பாப்புலர் ஆகுது அப்படின்னு நினைக்க கூடும் நினைக்கிறேன். இல்ல, பிஜேபியை தோக்கடிக்கலாங்கிற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களோங்கிற மாதிரி நமக்கு அப்படி ஒரு தோற்றம் இருக்கு. பட் அதை வந்து பர்சனலா அது உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சோ இது வந்து இப்போ டீலிமிட்டேஷன் பாஜக அரசு வந்து கொண்டு வருமாங்கிற மாதிரி நமக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அதை வந்து அவங்க இந்த கரண்ட் மான்சூன் செஷன்ல வந்து அந்த ஷெட்யூல்ல இல்ல. அது அவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, வின்டர் செஷனுக்கும் கொண்டு போவாங்களாங்கிற மாதிரி. ஆனா எனக்கு ஏன்னா அவங்க உத்தரப்பிரதேஷ்ல எப்படி இருக்கு. மை க்வெஸ்சன் வாஸ் நாட் தட். இப்போ இந்த இன்னைக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூடி இருக்கு இல்லையா, இது வந்து நோ டீலிமிட்டேஷன் காங்கிரஸ் நிலைப்பாடு ஒட்டி இருக்குமா, இல்ல இது பரந்துபட்ட கருத்துக்களை சொல்ற மாதிரி இருக்குமா? ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் காங்கிரஸ் நோ டீலிமிட்டேஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி லெஃப்ட் ஆஃப் சென்டர் இப்போ டிஎம்கே எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்த பொசிஷனா தான் இவங்க இப்போ எடுப்பாங்க. ஓகே, அதனால டிஎம்கே வேற மாதிரியான பொசிஷன் எடுக்குங்கிற மாதிரி பாக்கலாம். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.